வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். நம்மளுடைய பிஃபார்மசி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பிஃபார்ம் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ், எஸ்பெஷலி பிஃபார்மசி 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் இப்போது நமக்கு யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து அஃபிஷியலாக கிடைச்ச ஒரு அப்டேட்டு தான் நம்மளுடைய 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த ரிசல்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் செமஸ்டர் எதுங்க நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் பிஃபார்ம் 8th செமஸ்டர், அப்புறம் அதுக்கு முன்னாடி பிபிடி ஃபஸ்ட் இயர், அது 23rd வந்த ரிசல்ட்டு. பிஃபார்ம் செமஸ்டர் 8th அப்படிங்கிறது இப்போ வந்த ரிசல்ட்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நம்ம 8th செமஸ்டர் என்ட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் 7+9 அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம 16 அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வியூ ரிசல்ட் கேட்டிருப்பாங்க. வியூ ரிசல்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை வியூ ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டு பிடிஎஃப் நமக்கு ஓப்பன் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய ரிசல்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணிக்கணும் யூனிவர்சிட்டி நேமு, அப்புறம் கேண்டிடேட்ஸ் நேமு, இன்ஸ்டியூஷன், என்ன கோர்ஸ் பிஃபார்ம், அப்புறம் 8th செமஸ்டர், அப்புறம் அதனுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், செப்டம்பர் 2023 எக்ஸாமினேஷன், ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்ட் ஆன் இன்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கோடு, நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், தியரி, ப்ராக்டிக்கல், அப்புறம் டோட்டல், தியரி ஆர் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆர் வைவா ஆர் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் டோட்டல். தியரியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வைஸ் நமக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் அதை பார்க்கணும். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, அதில் மார்க் கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் 75 நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சோசியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மசி, காஸ்மெட்டிக் சயின்ஸு, அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம ப்ராஜெக்டில் நமக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக நமக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்த மார்க்கும் அதில் இருக்கும். ஃபைனலாக நம்மளுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இதில் இருக்கும். அப்போ ரிசல்ட் லாஸ்ட் காலமில் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட் அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய பாட்டமில் டோட்டல் இன் வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தோன்னா செமஸ்டர் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ் எஸ்ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறதுனால டோட்டல் இருக்காது. குமுலேட்டிவ் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ் சிஜிபிஏவும் இருக்கும். அதில் எஸ்ஜிபிஏ அண்ட் சிஜிபிஏ தான் இருக்கும். பாசிங் க்ரைட்டீரியா 50% இன் தியரி இன்க்ளூடிங் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் 50% இன் ப்ராக்டிகல்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்னல் அசஸ்மெண்ட் செப்பரேட்டாக ரெண்டுலேயும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் பாசிங் க்ரைட்டீரியா. கிரேடு டீடைல்ஸ் வித் டெசிமல் 90 to 100 இருந்தால் 10, அதாவது ஓ கிரேடு, 80 to 89ங்கிறது 9 ஏ கிரேடு, 70 to 79ங்கிறது 8 அது பி கிரேட், 60 to 69 அப்படிங்கிறது 7ஆக கன்சிடர் பண்ணுவாங்க. சி கிரேடு, 50 to 59ங்கிறது 6, அது டி கிரேட், அண்ட் லெஸ் தேன் 50 அப்படிங்கிறது எஃப், அதாவது ஃபெயில். ஆப்ஷன்னா ஏஏன்னு இருக்கும். நோ மினிமம் அப்படின்னா என்எம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் பியர்ஸ் நோ கரெக்ஷன். ஸோ இதில் கரெக்ஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுதான் அப்படியே நமக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ கரண்ட்டில் 8th செமஸ்டர் எக்ஸாமினேஷன் முடிச்சு வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
பிஃபார்மசி பட்டிங் ஃபார்மசிஸ்ட் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷராக பிஃபார்ம் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த கோர்ஸ்க்கு வர்றதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.